ஸோ ஒரு படம் பண்ணலான்னு ஒரு எய்மும் வைக்கிறாரு. மெகான்னு ஒரு படம் பண்றாரு. அதுல ஒரு முன்னணி நடிகர்கள் ஆகட்டும், இல்ல ஒரு நல்ல ஹீரோயின் ஆகட்டும், எல்லாருமே செட் பண்ணி நம்மளோட புரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணலாம். அது மக்கள் மத்தியில தெரியட்டும் அப்படின்னு தெலுங்குல ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் இப்ப சரியா வெளிய வரலனாலும், அவரு அந்த பண்ண ப்ரொமோஷன்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு தாத்தாவ சந்திக்க சொல்லதான் அர்ஷத் சாயோட வாழ்க்கையே ஃபுல்லா மாறுது. திசை மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மரத்தடியில இருக்கிற ஒரு தாத்தாவ பார்த்து, "தாத்தா உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? நான் உங்களுக்கு செலவு பண்றேன். நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருங்க." அப்படின்னு கேட்கும்போது, அந்த தாத்தா திருப்பி ஹர்ஷாவ பார்த்து என்ன கேட்டிருக்காரு? "நீ ஏன்பா எனக்கு செலவு பண்ற? இந்த மாதிரி நீ செலவு பண்ணிட்டனா என் பசி அடங்கிடும். அப்போ ஊர்ல இருக்கிற பசிங்கெல்லாம் அடங்குமா? நிறைய மக்கள் இந்த மாதிரி சாப்பிடாம இருக்காங்க. நிறைய மக்கள் வந்து உடுத்த உடை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க." அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த தாத்தா சொல்லும்போது, ஹர்ஷாக்கு பயங்கரமா வந்து எமோஷனலா இருக்காரு. என்ன இந்த தாத்தா எப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அவரு கொடுத்த காசையும் வாங்கிக்கவே இல்லையா. நீங்க எனக்கு இந்த காசுலாம் தேவையில்ல. நீ மத்தவங்களுக்கு உதவி பண்ணு. அந்த உதவி மூலமா எனக்கு மகிழ்ச்சி கிடைச்சா ஹாப்பி அப்படின்னு வந்து சொல்லும்போது ஹர்ஷாக்கு ஒரு மைண்ட் தாட் வந்திருக்கு திருப்பியும். நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஹர்ஷா சாய் முன்னெடுக்கிறார்.